உலகம் எழுந்தார். அவருடைய வரலாறு வந்து எல்லாருமே அறிந்ததுதான். நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம். திருவிளையாடல் அந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து சிவாஜியா நடிச்சிருப்பார். அவரை சிவாஜி சிவபெருமான் அவர் நடிச்சிருப்பார். அதுல வந்து சிவபெருமான் இந்த பாடபத்திற்காக விறகெடுத்து விற்பார். அப்படியெல்லாம் இதற்காக வந்து அருள் செஞ்சவர். அந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடபத்திரர் அவர் கோவில பாடல்கள் பாடக்கூடியவர். சிவபெருமான் சொக்கநாத பெருமான் முன்பாக பாடல்களை எல்லாம் பாடக்கூடியவர் இந்த பாடபத்திரர். அவருக்கு தர்மம் செய்யணும், அறம் செய்யணும்னு ஆசை. ஆனா கையில காசு இல்லை. இப்போ யார்கிட்ட கேட்பார்? சிவபெருமான் தான் கேட்பார். சிவபெருமானே எனக்கு அறம் செய்வதற்கு, தர்ம காரியங்கள் செய்வதற்கு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும் சொல்லி கேட்கிறார். சிவபெருமானை கொடுக்கலாம்ல. பொண்ணுங்களை கொள்ளும் தருவானை தானே சிவபெருமான். அப்ப சிவபெருமானை கொடுக்கலால அவர் என்ன பண்ணார்? ஒரு ஓலை கொடுத்தார். ஒரு ஓலை கொடுத்து இதை நீ சேர நாட்டுல இருக்கக்கூடிய சில அஞ்சைக்களம், அங்கே இருக்கக்கூடிய கொடுங்கலூர் அந்த ஆட்சி செய்யக்கூடிய சேரமான் பெருமானிய பொறுப்பொழு அவர்களுக்கு பொருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஏன் அப்படி பண்றார் அப்படின்னா அந்த சேரமான் பெருமானுடைய புகழ், அவருடைய வள்ளல் தன்மை, அவர் எப்படி எல்லாம் பரந்த பண்ணுவார், அந்த வள்ளல் தன்மை இந்த உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? அதனால இவர் மூலமா அது தெரியப்படுத்துவதற்காக கொடுத்துள்ளார். இந்த கடிதத்துக்கு தமிழ்ல திருமுகம் என்று பேர். திருமுகம்னா கடிதம் அப்படின்னு அர்த்தம். இந்த கடிதம் சிவபெருமான் பாடியதுனால அதுக்கு திருமுகம் பாசுரம் அப்படின்னு பேர். இந்த திருமுகம் பாசுரத்தை சிவபெருமான் எழுதுறார். 113ஆம் இங்க பாருங்க. ஆளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மூப்படி என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமாவதி முறை உளவிய கூடை செருமாவுகைக்கும் சேரளன் காண்க பண்பாள் யாழ்வையில் பாணபத்திரன் தன்போல் என்பார் அன்பன் தன்பார் காண்பது கருதி போல மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இந்த பாட்டை சிவபெருமான் எழுதி ஓடையை எழுதி அந்த ஓடைய பானபத்திரத்தை கொடுக்கிறார். அந்த பானபத்திரர் அதை எடுத்துட்டு போறார். சேர நாட்டுக்கு எடுத்துட்டு போறார். சேர நாட்டை திரு அஞ்சைக்களத்துக்கு பக்கத்துல கொடுங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஆட்சி பண்ற சேரமான் பெருமான். அங்க போற காவலாளிகள்கிட்ட சொல்ற, உள்ள அனுப்புறாங்க. நேரா உள்ள போறேன். உள்ள போய் சேரமான் பெருமான் இதை கொடுக்கிறார். இந்த ஓலையை கொடுத்த உடனே அதை வாங்குறாரு சேரமான் பெருமான். வாங்கி அப்படியே கண்ணீர் வடிச்சாராம். கண்ணீர் வடிச்சு அதை அப்படியே கண்ணை ஒத்திக்கிறாராம். ஒத்தி கொண்டே இருக்கிறாராம். சிவபெருமான் எனக்காக ஓலை கொடுத்து அனுப்புனாரா? சிவபெருமானே கொடுத்து அனுப்புனாரா? அதுவும் எனக்காக கொடுத்து அனுப்பியிருக்காரா அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அவர் காலில் இருந்து பாடபத்திரர் காலில் இருந்து இருந்துச்சு, எனக்காக இதை கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு அழுத. அப்படியே அந்த ஓலை எடுக்கிற படிக்கிற ஒரு வரையும் படிச்ச மதிமலி குடிசை மாடப்போது அப்படியே கண்ணீர் படிச்ச பதிமிசை நிலவு பாண்டிய படிச்சது. இப்படி அப்படி ஒவ்வொரு வரியும் படிச்சு ஒவ்வொரு வரியா படிக்கிற, திருப்பி படிக்கிற. ஏன்னா சிவபெருமான் எழுதினது, அவர் எழுதின ஓலை எனக்காக கொடுத்திருக்கிறாரே. அப்படி ஒவ்வொரு
புலவர்கள். தலைவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஆசை இந்த சங்க புலவர்கள் பக்கத்துல நாம இருக்கணும், இந்த தமிழ் புலவர்கள் பக்கத்துல நாம இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால தர்மிக்கு ஒரு பாட்டு. அப்படி அந்த சங்க புலவர்கள் வரிசையிலையும் அவர் இருக்கிறார். அடுத்து இந்த திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர், அதுலயும் அவருக்கு ஆசை. அதுல தலைவர் யாருன்னா சிவபெருமான் தான். இந்த திருமுறை ஆசிரியர்கள் அவங்க பக்கத்திலே நான் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஆசை. அதனால இந்த திருமுக பாசுரம். அப்படி சிவபெருமான் அவர்தான் முதல்ல நமக்கெல்லாம் கடிதம் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தவரே அவர்தான். அவருடைய இந்த கடிதத்திலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். முதல் 4 வரி அனுப்புனர், அடுத்த 4 வரி பெறுநர், அடுத்த 4 வரி பொருள். மொத்தம் 12 வரியில பாடிக்கிறார். நம்ம திருமுறைகள் மொத்தம் 12. அப்படி 12 வரியில பாடுறார். முதல்ல ஆரம்பிக்கிறார், மதிமலி புதுசை மாடக்கூடல் அப்படிங்கிறார். மதினா நிலவு, மாடக்கூடல்னா கூடல்னா மதுரை, மாடம்னா மாடி. இந்த நிலவு இருக்கு இல்லையா, இந்த நிலா வந்து இரவு நேரத்துல இந்த மதுரையில இருக்கக்கூடிய மாடங்களிலே இலைப்பாரிட்டு போகுமா. அப்போ எவ்வளவு உயரமான மாடங்களாக அது இருக்க வேண்டும். மதுரைக்கு கூடல்னு பேர். ஏன் கூடல்னு பேரா? 4 கோபுரங்கள் கூடக்கூடிய இடம், மேகங்கள் கூடக்கூடிய இடம், நான்மாட கூடல் என்றுதான் மதுரை. புலவர்கள் கூடக்கூடிய இடம், அதனால அதற்கு கூடல் என்று பேர். அந்த மதுரையிலே நிலவு வந்து மாடங்களிலே இலைப்பாரிட்டு போகும் அப்படின்னா அப்போ அது எவ்வளவு உயரமான மாடங்களாக இருக்க வேண்டும். அதுதான் சிவபெருமான் சொல்றார், மதிமலி புதுசை மாடக்கூடல். அடுத்து சொல்றார், பதிமிசை நிலவு பார்க்கிற வரிச்சிறகு. இந்த அன்னம் இருக்கு இல்லையா, அன்னம் பயிர் பொடி, இந்த இது சேர்த்து பார்க்கிற வரிச்சிறகு அன்னம் பயிர் பொடி. இந்த அன்னமானது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புனா, பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் குடிச்சிட்டு நீரை விட்டுடும். அது போல இந்த மதுரையிலே இருக்கக்கூடியவர்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை நீக்கி விடுவார்களா. அப்படிப்பட்ட அந்த அன்னமெல்லாம் இந்த மதுரையிலே நிறைய இருக்கிறதா. அதெல்லாம் சொல்ற அன்னமெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய மதுரை. ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். இந்த வரி இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வந்து எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், எந்த ஊர்ல வேணா வேலை பார்க்கலாம். ஆனா நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா. அது மாதிரி சிவபெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். சிதம்பரத்துல இருக்கிறார், காசியில இருக்கிறார், இங்க நம்ம வடவாங்கலத்திலும் அவர் இருக்கிறார். என்னதான் சிவபெருமான் எல்லா இடத்திலும் நிறைந்து இருந்தாலும் அவருக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் எது அப்படின்னா மதுரை தான் அவருக்கு பெர்மனன்ட் அட்ரஸா. யார் சொல்றாரா? சிவபெருமானே சொல்றார். ஆலவாயின், ஆலவாயினா மதுரை, ஆலவாயின் மன்னிய சிவன் யான். மன்னியன்னா நிலை பெற்று அர்த்தம், நிலையாக. மன்னிய சிவன் யான் மொழிதரு மாட்டார். இந்த ஆலவாயின் மதுரையிலே நிலையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நான் எழுதக்கூடிய ஓலை. இதான் அவருடைய அனுப்புறல் கொண்டாச்சு. அவருடைய பேரு, அவருடைய அட்ரஸ்,
ராஜா சேரமான் காண்க. இப்போ பெருங்கல் போட்டாச்சு. அடுத்து பொருள் என்ன காரணத்துக்காக எழுதுற அப்படின்னு பொருள் சொல்லு. பண்பால் யாழ்கையில் பாடபத்திரன், நல்ல அருமையாக யாழ் வாசிக்கக்கூடியவன். தன்போல் என்பால் அன்பன், நீ எனக்கு எவ்வளவு அன்பனோ அது போல அவனும் எனக்கு ஒரு அன்பன். நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கியோ அது போல என் மேல அன்பு செலுத்தக்கூடியவன் அப்படின்னு. தன்பால் காட்பது கருதி போன உன்னை பார்த்துட்டு வந்தாலும் வரான். மாற்பொருள் கொடுத்து என்ன சொல்ற? மாற்பொருள் கொடுத்து இந்த பி படிக்கிற சேரமாக மாற்பொருள் கொடுத்து பாடிக்கிறோம். அவர் என்ன பண்ண? ஐயா நாங்க கூப்பிட்டேன் பானபத்திர வந்தார். கஜானான்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்டக சால், அந்த எல்லா செல்வங்களும் மூட்டையா வைக்கக்கூடிய இடம், அந்த அறையிலலாம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு தான், எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன சிவபெருமான் என்ன சொல்ற? மாற்பொருள் கொடுத்து எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்கன்ற. அடுத்து அவர் என்ன பண்ணார்? சேரமான் பெருமான் உடைவாள் எடுத்து இந்தாங்க வாள் வச்சுக்கோங்க. மணிமுடியை எடுத்த கையில கொடுத்த, நீங்க தான் ராஜா, நான் உங்க முன்னாடி நிக்கிறேன், நீங்க தான் ராஜா அப்படின்ட்டு. வேற யாராவது இருக்கா? இதுதான் சரியான வாய்ப்பு. ராஜ்யம் கிடைக்குது, இத்தனையும் நமக்கு கிடைக்குது, ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா பானபத்திரர் அப்படி செய்யவில்லை. அவர் பானபத்திரர் சொல்ற சேரமான் பெருமான், பெருமானே சிவபெருமான் சொன்னது பொருள் கொடுத்துன்னு தான் சொல்ற, எனக்கு பொருள் தான் கொடுக்க சொன்ன, ராஜ்யத்தை கொடுக்க சொல்லி சிவபெருமான் சொல்லல. அதனால எனக்கு பொருள் மட்டும் கொடுங்க, ராஜ்யத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா. அப்படி மான் பொருள் கொடுத்து அடுத்து சொல்ற வரவிருப்பதுவே, இந்த 2 வரி சொல்ற வரவிருப்பதுவே. அது என்ன சொல்ற? சேரமான் பெருமானே அவனுக்கு நிறைய மான் பொருள் கொடுத்து, ஆனா அவன் உன்னிடத்திலே வச்சுக்காத, நீயே வச்சிருக்காத, திருப்பி அவன் மதுரைக்கு அனுப்பி வச்சு. ஏன்னா புலவர்கள் எல்லோரும் மதுரையில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் தினத்திலே என்னுன்னால பாட முடியும், அவனுடைய பாட்டை நான் கேட்கணும். அதனால அவனை நீ வச்சிருக்காத, திருப்பி வரவிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த பாட்டு ரொம்ப அருமையா சிவபெருமான் பாரு. அப்படி இந்த பாட்டை படிச்ச சேரமான் படிச்ச அப்படி கண்ணீர் விட்டு நம்ம பானபத்திரருக்கு நிறைய பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார். வேறு விரும்பி அவருக்கு பொருள் அப்படின்ற தேவையே இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பொற்காசுகளை கொடுக்கிறார். யானை மேல அனுப்பி விடுறார். பானபத்திரரை யானை மேல அனுப்பி வச்சு நிறைய வேறு வளவு செல்லெல்லாம் கொடுத்து இவரே கறி அனுப்பி வச்சார். அப்படி வள்ளல் தன்மை வாய்ந்தவர் இந்த சேரமான் பெருமான். அதனாலதான் சுந்தராமூர்த்தி பாடும்போது என்ன சொல்லி பாரு? கார் கொண்ட கொடை வள்ளல். அப்படி எப்படி கார் மேகம் அது எப்படி மழை பொழியுமோ அது மாதிரி கொடைத்தன்மை வாய்ந்தவர் இந்த சேரமான் பெருமான். அதனாலதான் அப்படி பாரு. அப்படி வள்ளல் தன்மை வாய்ந்தவர். அதனாலதான் சிவபெருமான் நம்முடைய வள்ளல் தன்மையை காண்பிக்கணும், இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்ட போய் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னார். அப்படிப்பட்டவர் சேரமான் பெருமான். இவர் தினந்தோறும் சிவபூஜை பண்ணுவார். நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சிவபெருமானுடைய ஓசை கேட்டாதான் பாட்டு நிற்பாரு. அப்படி இவர் ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமானுக்கு சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் ஆகுது, நேரம் ஆகிட்டே போகுது, சிலம்பு ஓசை கேட்கல. இவருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, நம்ம எதுனா தப்பு பண்ணிட்டோமா, பூஜையில ஏதாவது கொலை வச்சுட்டோமா, என்னன்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் எனக்கு சிலம்பு ஒளி கேட்கலையே, வருத்தப்படுற, கண்ணீர் விட்டு அழுத. இன்னும் சிலம்பு ஒளி கேட்கல, இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி உடைவாளை எடுத்தார். உயிரை மாச்சுக்கதான் போனாரா, அப்போ அந்த சிலம்பு ஓசை அப்படி ரொம்ப சத்தமா கேட்டுதான், ரொம்ப சத்தமா கேட்குது சிலம்பு ஓசை. அப்போதான் இவருக்கு உயிரே வந்தது. சேரமான் பெருமான் கேட்ட, பெருமானே இன்னைக்கு இந்த சிலம்பு ஓசை கேட்பதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்?
அவனுக்கு நம்பி ஆறுங்கள்னு பேரு. சுந்தரன் வந்து சிதம்பரத்துக்கு வந்து என்ன பாடினார். என்ன பாடல் அப்படின்னா நீங்க 88ஆம் பக்கம். தடுத்தாட்கொள்வான் ஏதாவது தவறு செய்யும் பொழுதோ அப்படி நம்ம வேறு வழியில் செல்லும் பொழுது கூட நம்மை தடுத்தால் கொண்டு அவர் அருள் செய்வார் அப்படின்றதுதான் அவர் பாடுற சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படி இந்த சிதம்பரத்திலே இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமியில இந்த பாடல் படிச்சேன். இதை வந்து சேரமான் பெருமான்ல சிவபெருமான் சொல்றார். என்னுடைய நண்பன் சிதம்பரத்துக்கு வந்திருந்தான். அவன் என்னை ரொம்ப உருகி உருகி பாடல் பாடினான். அதை கேட்டுட்டே இருந்தேன்னா நான் அப்படி மெய் மறந்து போயிட்டேன். அதனால இங்க சிலப்போசை கேட்கறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. நான் மறந்துட்டேன். அந்த பாடல் கேட்டுட்டு இருந்ததுல நான் மறந்துட்டேன். அவரை மனசாரு சும்மா நான் வந்து அதுல மெய் மறந்து போயிட்டேன். அதனாலதான் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றா. இதை கேட்ட உடனே நம்ம சேரமான் பெருமான் நினைச்சார், ஆஹா அப்படிப்பட்ட ஒரு அடியவரா, இவ்வளவு பெரிய ஒரு அடியவர் சிவபெருமானே இவர் பாடலை கேட்டு மெய்வெடுத்து போயிருக்கிறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு ஒரு சிறப்பான அடியாரா இருப்பார். அவரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சொல்ற திருவாரூர்ல இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே அமைச்சர்கள் கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் உடனே திருவாரூருக்கு போகணும், அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற அவரை நான் சந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே திருவாரூருக்கு போகணும்ன்ற ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து எல்லாம் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரத்துல அவர் கிளம்புறார். இவர் இங்க இருந்து புறப்படுறார். சேரநாட்டில் இருக்கிறார். இங்க இருந்து புறப்படுறார். நேரா போறார். முதல்ல தில்லைக்கு போறார். தில்லையே சிதம்பர நடராஜா அவரை பார்த்து கும்பிட்டார். அங்கே ஒரு பாடல் படிச்சார். பொன்வண்ண தந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். பொன்வண்ண தந்தாதி பொன்வண்ணம் எவ்வண்ணம் 115ஆம் அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அவர்கள்
எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு. எப்படி வழிபட்டாலும் சரி, எப்படி வழிபடுறாங்களோ அது மாதிரி அவன் கருத்திருவான் அப்படிங்கிற. அப்படி இந்த பாட்டுல நிறைய பாடலாம் படிக்கிறேன். இந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு சிவபெருமான் சிதம்பர நடராஜ பெருமானை வழிபட்டுட்டு அங்கிருந்து புறப்படுறார். சீர்காழிக்கு போனார். ஞானசம்பந்த பெருமான் அவதார மன்னர் திருத்தலம் சீர்காழிக்கு போய் அங்கே சீர்காழி பெருமான் தோணியவரையும் அங்க இருக்கக்கூடிய பெரியநாதி தாயாரையும் வழிபடுறார். அங்கிருந்து திருவாரூருக்கு போறார். நம்ம சுந்தரமூர்த்தி சாமியை பார்க்கறதுக்காக. அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமியார் அவர் என்ன பண்றார், அங்கே நிறைய திருத்தலங்கள்லாம் பார்த்துட்டு நாகைக்காரம்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் அங்கெல்லாம் போயிட்டு இப்போ திருவாரூருக்கு வந்திருக்கிறார். இப்போ நம்ம சேரமான் பெருமான் திருவாரூருக்கு போறார். அங்க போறார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற செய்தியை தான் நம்ம அடுத்த வாரம் இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளும் சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கற்றாத இளமையும் குன்றாத இளமையும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கற்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்லு பிடி இல்லாத உடலும் தனியாத மனமும் அன்பு அகடாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைமல் மாறாத கொலையும் தொலையாத நித்தியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துரிய நீ பாதத்தில் அன்பும்